அப்படி என்ன பண்ணிட்டேன் என்ன பேசிட்டேன் அப்படின்னு தெரியல. இந்த சோசியல் மீடியால நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஷேடோ பேன் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டோம்? கலக்கப்பட்டு துண்டு துண்டா தூத்துக்குடியில ஒரு பொண்ணு பாலியல் பண்ண ஒரு கலக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? ஏன் பேச மாட்டேன்? நான் பத்தி பேசினா மாறிடுமா? புரிஞ்சுக்கோங்களா, நீங்க அவ்வளவு நல்லவனுங்களாம் கிடையாது. இதுக்கு அரசாங்கம் காரணமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 18 வயசு கீழே இருக்கிற பிள்ளைய தொட்டா போக்சோல உள்ள போயிருவோம். இல்ல அப்படின்னா ஆயுதம் கிடைக்கும், இல்ல உச்சபட்சமா மரண தண்டனை கிடைக்கும். எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த தப்பு பண்றானுங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவனுக்கு தேவைப்படுது. இப்படி தேவைப்படுறதுனாலதான் சொந்த பிள்ளையவே அப்ப ரேப் பண்றான்ற நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இல்ல எப்படிப்பட்ட ஆட்கள்னா இவங்க சோசியல் மீடியால எப்படிப்பட்ட ஆட்கள்னா இந்த விஷயமெல்லாம் பத்தி பேசுனா மாற போறது இல்லையா? ஆனா வந்து விஜய் அவர்களை பத்தி அவர் வந்து த்ரிஷா அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப பேசுறாங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது மட்டும் அந்த விஷயம் அப்ப மாறிடுமா? அதாவது மத்த கருத்துக்கள் இவங்க சொல்ற எல்லாமே ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள். அப்ப நீ சோசியல் மீடியால வீடியோவே போடக்கூடாது, இஷ்யூஸை அட்ரஸே பண்ணக்கூடாது. ஒரு இஷ்யூ நீ பேசி மாறல அப்படின்னு நீ சொல்றனா அப்ப எதுக்கு பேசணும்? விஜய் அவர்களை பத்தி பேசணும் மட்டும் அப்ப எல்லாம் மாறிடுமா? ஆளுங்கட்சி இப்ப இருக்கிற இவங்க கவர்மெண்ட் கீழே ஒரு விஷயம் நடந்தா அது மாறாதா? இதுக்கு முன்னால ஆண்ட கட்சியை பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்களா கொஞ்ச நாள், அப்ப அதெல்லாம் மாறிடுச்சா? இல்ல இவங்க பேசணும்னு மாறிச்சா? அப்ப எதுக்கு எடுத்து பேசணும்? இது சும்மா அந்த உருட்டி தள்ளுறது. அங்க 200 ரூபீஸ் பதிலா இப்ப என்ன சொல்லியிருப்பா, நீ இதையும் பத்தி பேசாத, ஒரு 400 பிளஸ் கொஞ்சம் அட்வான்ஸா கூட வாங்கிக்க, எவ்வளவு இருந்தாலும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுனால அதாவது மூஞ்சி எவ்வளவு சோகமா இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த இஷ்யூ எல்லாம் பார்த்து அவங்க சோகப்படல, ஐயோ நம்ம கட்சிக்காரங்களாம் இப்படி பண்றாங்களே, இந்த இதுல எல்லாம் இப்படி நடக்குதே, அதை பத்தி நம்ம எப்படி பேச அப்படிங்கறதுதான். மத்த விஷயம்லாம் இவங்க கண்ணுல பட்டு அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நீதியை வாங்கி தந்துருச்சு. ஏங்க அதாவது சோசியல் மீடியால உங்களுக்கு ஒரு 10 பேர்ல ஒரு 1000 பேர் பாக்குறானாலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுல ஒருத்த மாறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்களே சொல்லுவாங்க, நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னால ஜாதி பார்த்து பழகிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அப்படி கிடையாது. விஜய் அவர்களுடைய வருகை மற்றும் சீமான் அவர்களுடைய வருகை இந்த மாதிரி பல விஷயங்கள்னால நிறைய பேர் மாற்ற அடைஞ்சவங்களே நம்ம பார்க்க முடியுது. இதுல இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இவங்க எடுத்து பேச மாட்டாங்க. அட தாய்லாந்து தற்கூறிகளா, மெண்டல் பயல்களா, லூசு பயல்களா, ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி முத்து அவர்கள் சொல்றதா என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு சில விஷயங்களை பார்க்கும்போது. இந்த மாதிரி இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி பெத்த பிள்ளைய இல்ல சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க. இந்த விஷயங்கள்லாம் பல்வேறு வெளியே தெரியாது, நிறைய இடங்கள்ல இந்த அவேர்னஸே கிடையாது. அப்ப அந்த அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படின்னா கூட ஒரு சில பேர் பேசினாதான், 4 பேர் பாக்குறாங்க, உங்க பாக்குறாங்கன்னா அப்ப நீங்க வந்து பேசும்போது அந்த விஷயம் வெளியே வரும், 4 பேருக்கு தெரியுங்கிறது ஒரு நிசப்தமான ஒரு உண்மை. அப்போ எப்படிதான் மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு? இதெல்லாம் வந்து நியூஸ்ல பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவேர்னஸ் தே ஆர் கெட்டிங் இட். அண்ட் ஆல்சோ இன் தி இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பேசுவாங்க, அவேர்னஸ் கேம்ப், ஒர்க் ஷாப் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போதாங்க தெரியும். இதுல அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவங்களாம் தற்கூரி மாதிரி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அது தெரியலன்னு அர்த்தம். தெரியாத முட்டாள் கிடையாது யாருமே, தெரியலன்னு அர்த்தம், சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப எந்த லெவலுக்கு நீங்க வந்து இந்த இவங்க சொல்ற மாதிரி கொத்தடிமைன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி கொத்தடிமை 200 யூபிஸா அப்படின்னு சொல்றாங்களா, இந்த மாதிரி அப்பெல்லாம் சொல்றத சிந்திச்சு பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் தட் தானே? நீங்க எல்லாம் இவ்வளவு நாளும் ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா வீடியோ போட்டுட்டு இருந்தா யாருமே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணல. தூத்துக்குடியில இப்படி ஒரு சம்பவம் ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, அதுக்காக பல்வேறு பேர் போராடிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த 5000 ரூபாய் வாங்கினவன், 10,000 ரூபாய் வாங்கினவன், 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட சொல்லுங்க. தூத்துக்குடியில இப்ப அந்த பெண் அப்படி யாரோ ஒரு பெண் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும், இவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு நீங்க திரும்ப ஓட்டளிக்கும் போது நீங்க சிந்திங்க, ஓகேவா? ஏன்னா உங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு பொண்ணு இருக்கும், நாளைக்கு இந்த பொண்ணு அந்த பொண்ணா கூட இருக்கும், உங்க வீட்டுல இருக்க பொண்ணா கூட இருக்கக்கூடும். அப்பவும் 4 பேர் சோசியல் மீடியால இந்த மாதிரி பேசும்போது அழகா இருக்கும், கேட்கும் போதெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு பெண் தான். உங்களை வந்து நிறைய பேர் எவ்வளவு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல, ஆனா வந்து நான் அந்த விஷயத்த கையில் எடுத்து பேசினதுல அப்படி ஒரு அவதூறு நான் பேசினதே கிடையாதுங்கிற பட்சத்தில் நீங்க சிந்திக்க வேண்டும். நீங்களும் ஒரு பெண் என்று தெரியும், உங்களுக்கு உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு 200 ரூபீஸை வாங்கிட்டு இல்ல ஒரு 400 ரூபீஸை வாங்கிட்டு பேசும்போது நாளைக்கு உங்களை சார்ந்த யாரையாவது கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு. என் வீடியோல கூட ஒருத்தன் கமெண்ட்ல வந்து உனக்கு கலாய்க்கிறது நல்லா தான் இருக்கு, அரவாணி தானே நீ அப்படின்னு சொன்னா. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களோட என்ன கம்பேர் பண்றதுனால நான் குறைஞ்சு போயிடலாம் மாட்டேன். ஆனா உசு 9 அரவாணின்னு கூப்பிட்டு இருந்தவங்கள திருநங்கைன்னு ரொம்ப மதிப்புக்குரியதா கூப்பிட வச்சதுக்கு அப்புறமும் கூட நான் மறுபடியும் அவங்களை இப்படிதான் கூப்பிடுவேன். அன்னபூர்ணி 6 சிலிண்டர் திட்டம், இப்ப அன்னபூர்ணா ஹோட்டலுக்கே சிலிண்டர் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. இப்ப இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் மாறாது, இதெல்லாம் மாத்த முடியாது. ஆனா விஜய் அவர்களுடைய அன்னபூர்ணி இந்த 6 சிலிண்டர் சிஸ்டம் வந்து அந்த திட்டம் வந்து உங்களை மாத்த போகுது. அப்ப நீங்க இதை பத்தி பேசணும்னா அவர் மாற போறாரு, இல்ல அந்த கட்சியில உள்ள சில விஷயங்கள் மாற போகுது நீ நினைக்கிறீங்க? எனக்கு புரியல, நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் மாறாதான்? இதெல்லாம் பேசினா மாறா, ஆனா இந்த விஷயம் மாற. விஜய் அவர்களை பத்தி பேசினாலும் இல்ல மத்த கட்சிகளை பத்தி பேசினாலோ அதெல்லாம் வந்து இவங்களால பேசணும்னே மாறிடுமா. ஆனா வந்து இது மாறாதான். ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே உங்களே மாதிரி பொது அறிவு இல்லாம எல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அறிவோட தான் இருக்காங்க. அதனால ஆப்போசிட்ல இருக்க நீங்க உங்களை சார்ந்தவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்கல்ல, கொஞ்சம்
அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆப்போசிட்ல இருக்க உங்களோட தெளிவா இருக்காங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிஸ்டர். இந்த சாட்டை துரைமுருகன் இவருக்கு இந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. இந்த பிரச்சனைகள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சா லைட்டா தான் பேசுறானுங்களே தவிர விஜய் அவர்களை எந்த லெவலுக்கு பேசுறாங்களோ அந்த லெவலுக்கு இவங்க பேசுறது இல்ல. அந்த லெவலுக்கு இறங்கி அடிச்சு யாரையுமே நீங்க இவங்க பேசுறது இல்ல. மட்டமாவும் கொச்சையாவும் இந்த விஷயத்துக்குலாம் இவங்க பேசுறது இல்ல. எதனால அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. பெட்டி பெட்டியா வாங்குறாங்கன்னு சொல்லும் போது கூட சரி சும்மா கலாய்க்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உண்மையாவே இருக்குமோ அப்படிங்கிறது மாதிரி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எல்லா விஷயமும் வந்து படிப்படியா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இதுல வந்து டிவிக்கே பிஜேபி கூட வந்து அதாவது என்டிஏ கூட்டணி அது கூட ஜாயின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசல் புரசலா ஒரு பேச்சு, அதுக்காக ஆலோசனை கூட்டம் அவசரமா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே தனிச்சு நிக்கிறத விட ஒரு கூட்டணிங்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா இங்க இருக்க சிஸ்டம் அப்படி, நம்ம தமிழ்நாடோட ஓட்டிங் சிஸ்டம் அப்படி பெரும்பான்மையா ஜாதி ஓட்டுங்க. இந்த ஜாதி ஓட்டு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். ஒரு சில மாவட்டங்களை தவிர இந்த கீழ் மாவட்டம், கொங்கு மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட சென்னை, இங்க மேற்கு சென்னை, கிழக்கு சென்னை, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். இங்கெல்லாம் நீங்க வந்து நிறைய இடங்கள் எல்லாமே தமிழ்நாட ஓவராலா நீங்க சுத்தி ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா பல்வேறு இடத்துல அந்த ஜாதி ஓட்டு தான் டிசைட் பண்ணும். அது என்ன ஆனாலும் மாத்த முடியாது. அந்த கட்டி ஓட்டு தான். அந்த சாலிட் ஓட்ஸ் எல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா இந்த கட்சியில கொஞ்சம் இந்த கட்சியில கொஞ்சம், அது எப்படின்னா அந்த கூட்டணி அமைகிறது. அப்போ அந்த கூட்டணிங்கிறத தான் டிசைட் பண்ணும். என்னதான் நீங்க தனிச்சு நின்னாலும், நல்லவனா இருந்தாலும், உத்தமனா இருந்தாலும், நியாயமா நீங்க காமராஜரே கொண்டு விட்டாலும் அந்த ஜாதி ஓட்டுங்கிற அடிப்படையில பிரியும். அப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த கூட்டணி சேர்த்து வச்சுக்கிறாங்க. தன்னோட கட்சிக்கு கீழே அப்படி கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணி கட்சிகள் இரண்டுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நம்ம தனிச்சு நிற்கும்போது ரொம்ப 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 மார்ஜின் ஆஃப் இதெல்லாம் பண்ண முடியுமே தவிர ஈஸியாலாம் வின் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது கூட்டணி போறது நல்லதுதான். ஆனா அதுக்காக ஏடிஎம்கே கூட்டணி போனா கூட ஓகேங்க. ஆனா வந்து பிஜேபி அப்படிங்கும்போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம எவ்வளவு எதிர்க்கும் தமிழ்நாட்டு லெவல்ல இல்லாட்டும் சவுத் சைட்ல இருக்க எல்லா நீங்க மாநிலத்தை எடுத்துக்கிட்டா பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நோட் பண்ணப்பட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்போ அவங்க கலந்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கன்னா அதுல எந்த தப்பும் இல்லை. ஆலோசனை கூட்டம் போட்ட உடனே அதுக்காகலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆலோசனை கூட்டங்கிற போட வேண்டியதான். டிஸ்கஷன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு டிஸ்கஷன் பண்றாங்கன்னா எதுக்கு நம்ம பண்ணணுமா வேண்டாமா, ஒரு கலந்துரையாடணும். சொந்த கட்சியில இருக்கவங்கள்ட்ட கேட்கறதுல எந்த ஒரு தப்பு இல்லை. அது வந்து ஜாயின் பண்ணும்போது தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். அபிஷியலா ஒரு நியூஸ் வரும்போது அது கரெக்டா இருக்குமா இருக்காதா, இதுல வந்து எத்தனை சீட்ஸ் இவங்க எடுக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன இது கொடுக்குறாங்க, டாமினேஷன் யாருக்கு அதிகமா இருக்கும், இவங்களுக்கா அவங்களுக்கா, இதனால மக்களுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்குமா கெட்டது இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த ஆஃப்டர் அந்த டிசிஷன் வந்து மேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியுமே தவிர இது ஜாயின் பண்ணா உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு பேரிடியாவும் இருக்கும். அதே நேரத்தில் வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுங்கிறது சின்ன டிஃபரன்ஸ் தான். இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து வின்னிங் பாயிண்ட்ல ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியே சொல்றேன். அப்போ அந்த பெர்சன்டேஜை கண்டிப்பா அது பிரிக்கும். அது கன்ஃபார்மா பிரிக்கும். அதனால மோர் ஃபேவர் டு டிஎம்கே கண்டிப்பா தோக்கும். ஆனா வளர்ச்சி, அதாவது டிவிக்கோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது தெரியல. அது எய்தர் 50% வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம், இல்லைனா வந்து 50% டவுனும் ஆகலாம். ஏன்னா பல பேர் இங்க எப்படி நியூட்ரல்னால என்னன்னா இவனும் வேண்டாம் அவனும் வேண்டாம் நான் இவங்களுக்கு அப்போ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இதனால போக வாய்ப்பு இருக்கு. இல்ல முற்றிலுமா டிஎம்கே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சி வேண்டவே வேண்டாம் டிசைட் பண்றாங்க. கன்ஃபார்ம் அங்க ஓட்டு போட்டு அது டிசைட் மாறும். ஆனா அங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க, யாரு சிஎம் யாரு டெபுட்டி சிஎம், இந்த மாதிரி விஷயத்துல வந்து மட்டும் கரெக்டா ப்ராப்பரா எடுத்து வரும்போது மெஜாரிட்டி டிசிஷன்ஸ் இருக்குல்ல, பெரும்பான்மையா வந்து யார் அதை டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்ப இருக்க நம்மளோட மக்களோட மைண்ட் செட்டை வச்சு ஒரு விஷயம் சொல்றேன். தனிச்சு நின்னா 100 சீட்ஸ்க்கு மேல கிடைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் மோர் தென் 80 வந்து பாசிபிலிட்டிங்கிறது ஒரு ரேரஸ்ட். அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 0.1% வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரொம்ப சாத்தியம் இல்லாத காரணம் இந்த ஜாதி வாரியா பிரிஞ்சிருக்கிறது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு தான் போடணும் அவங்களுக்கு தான் போடணும். ஒரு தலைவர் இருப்பார், அவர் தலைவர் சொல்றதை கேட்டு அதுக்கு கீழே, ஏன்னா அவங்க வந்து அந்த தலைவரை நம்பி தான் எல்லாமே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து கை காட்டுறவங்களுக்கு வந்து வாக்களிக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற நம்ம சிஸ்டம் இருக்கிறனால சுய சிந்தனையெல்லாம் தாண்டி நான் சொல்றேன், சுய சிந்தனை இருந்தா அது வேற. ஆனா ஒருத்தங்க கீழே தான் அப்படி அவங்க அந்த டிசிஷனை வந்து கேட்கறாங்க அப்படின்னா இட்ஸ் டஃப் டு கெட் 100 மோர் தென் 100 சீட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அதனால தனியா நின்னா ஓட்ட பிரிக்கிறதும் கொஞ்சம் சீட்ஸை பிரிக்கிறதும் அப்படிங்கிற இதுதான் இருக்கும் அவங்களோட டிசிஷன். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஆனால் பிஜேபி கூட்டணிக்கும் போது மக்கள் எதிர்ப்பும் நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு. இதுல நாம் தமிழர்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம். அதுல இருக்க தலைவர்கள் தம்பிமார்கள் ஒரு சில பேர் வந்து இதை கொஸ்டின் பண்ணலாம். எப்படின்னா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூட்டணி அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் அப்போ உங்களை தான் சொல்லணும். ஏன்னா நீங்க நம்பிக்கையா சப்போர்ட் பண்ணி வேட்பாளரா நீங்க வந்து அறிவிச்சு தேர்தலை கண்டவங்க, களத்துல நின்று களம் கண்டவங்க, நீங்க வந்து உங்க பற்றையில நாம் தமிழர் பற்றையில
அடிச்சு பட்டையை தீட்டி அதை வந்து அப்படியே எங்க கொண்டு கொடுத்தீங்க? அடுத்த திராவிட கட்சிகளை ஒழிக்க வர சொல்லிட்டு பட்டையெல்லாம் தீட்டி பட்டாக்கத்தியை தீட்டி எங்க கொண்டு கொடுத்துறீங்க? அடுத்த நீங்க ஒழிக்க போற கட்சியில ஸ்ட்ராங்கா கொண்டு கொடுத்துறீங்க. அங்க கூட பேச்சாளர்கள் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அது நீங்க வந்து உங்க பட்டையில போட்டு செதுக்கி ஓகேவா நல்லா பட்டையை தீட்டி கொண்டு கொடுத்துருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ கூட காளியம்மாள் அவங்க போனது அது வந்து ஓகே, அவங்க வந்து ஒரு தலைமை ஏற்று போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அது அவங்க இது. ஆனா அந்த பட்டாக்கத்தியை தீட்டி பட்டறையில போட்டு தீட்டி கொடுத்தது யாரு? அதுவும் வந்து நீங்க எதிரின்னு சொன்ன, அதுவும் உங்க கொள்கை எதிரி தானே. அப்படி பார்த்தா திராவிடத்தை எதிர்க்க வந்து அதுதான் உங்க கொள்கை எதிரினா அப்ப அவங்கள்ட்ட தீட்டி கொடுத்துருக்கீங்க. சரி, இதே மாதிரி நீங்க சொல்லலாம், இப்போ வந்து எங்க கட்சியில இருக்க எல்லாருமே இப்படி கிடையாது, இவங்கெல்லாம் தான் அப்படின்னு. இதே மாதிரிதான் காளியம்மாள் உள்ள இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே வந்து துரோகி தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நீங்க தான் துரோகின்னு சொன்னதை வச்சு சொல்றேன், எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க வந்து எதிரியா மாத்திட்டோம், துரோகியா இருக்கிறது நீ வந்து எதிரியாரு அப்படி சொல்றீங்க. அப்போ இதே கேட்டகரியில சாட்டை துரைமுருகனும் அப்ப எப்படி நாங்க நம்புறது? அவரும் நாளைக்கு இந்த மாதிரி மாறிட்டா உங்களுக்கே எப்படின்னு தெரியல. 15 வருஷம் இத்தனை வருஷம் இருந்தோம், உங்களுக்கு வந்து துரோகியை கண்டுபிடிக்க முடியல. சரி, அப்படி இருக்கும்போது சாட்டை துரைமுருகனும் அதே கேட்டகரியில இருந்தா அப்ப எப்படி மக்கள் நம்பி இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இங்க இருந்து நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க, ஒரு தேர்தல் சந்திப்பாங்க, அதுக்கப்புறம் காசு இல்லாம வெளியே போயிருவாங்க, இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வேற கட்சிகளுக்கு வந்து போறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களே உங்களால நம்ப முடியலன்னா நாங்க எப்படி நம்புறது? அப்ப நீங்க சொல்ற மாதிரி கொள்ளடிக்கிற கும்பலுக்குலாம் நீங்க வந்து கொல்லப்பட்டியா செயல்படுறீங்களா? அதுக்காக கத்தியெல்லாம் தீட்டி தீட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களாங்கிறது ஒரு கேள்வி. நீங்க சொல்றீங்களா ஊழல்வாதி எல்லாம் உங்க கூட சேர்த்து வச்சிருக்கீங்க, அது போக கூட்டணியே சேர்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது இதே கேள்வியை நானும் உங்களை பார்த்து கேட்கறேன், உங்க கட்சியில இதே மாதிரி நடந்திருக்கேன்னு சொல்லி. இதே மாதிரி நீங்க ஃபைன் பண்ணாமலே உங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? நாளைக்கு அவங்க மாற மாட்டாங்கன்னு என்ன சாத்தியம்? இந்த மாதிரி மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். லவுட் ஸ்பீக்கர் அக்கா கொஞ்சம் அதை வந்து பரிசீலனை பண்ணுங்க. நம்ம இப்படியே இருந்தா சரிப்பட்டு வருமா? மக்களோட ஆதரவு என்னைக்குமே நீடிக்குமா அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு. உங்க மக்களோட ஆதரவு விட்டுருங்க, உங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செயல்படுங்க. உங்க மனசாட்சிக்கு விரோதமா ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை டாடா.